ராமநாதபுரத்தில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். நேரலையில் காணலாம். நமக்கு பாடம் எடுப்பாங்களாமா அரசியல் எப்படி செய்ய வேண்டும் என்று. அதனால் இது போன்ற குடும்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நிராகரிக்க வேண்டிய தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதையும் அன்போடு உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அருமை சொந்தங்களே, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சகோதரிகளுக்கு முதுகுளத்தூர்ல 125 நாளாக உயர்த்தி இருக்கின்றோம். மத்திய அரசு 100 நாள் 125 நாளாக உயர்த்தி இருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே 46,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம். இந்தியாவில் அதிகப்படியாக தமிழகத்திற்கு தான் அந்த நிதியை கொடுத்திருக்கிறோம். பீகாருக்கே 32,000 கோடி தாங்க. ஐயா, திராவிட முன்னேற்றமாக நிறைய வாக்குறுதி அள்ளி வீசுவாங்க. ஐயா, திமுக தலைவர்களுக்கு மட்டும் வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். அவங்களுக்கு அந்த வாய் இருக்கிறனால வாக்குறுதியா கொடுப்பாங்க. உங்க ஊருக்கு கொடுத்த வாக்குறுதி மட்டும் பாருங்க. முதுகுளத்தூரில் பொறியியல் கல்லூரி கட்டப்படும். கட்டாங்க ஐயா, ஒரு செங்கலை கூட வைக்கல. ஆனா ஒரு செங்கல் திருடன் செங்கலை தூக்கி நீங்க சுத்துவார். அவர் வரும்போது கேளுங்க, ஆனா முதுகுளத்தூர்ல பொறியியல் கட்டடம் கட்டணும்னு சொல்றீங்களே, பொறியியல் கல்லூரி என்ன ஆச்சு? சிக்கலில் பேருந்து நிலையம் அமைப்போம், அமைக்கல. முதுகுளத்தூர் மேற்கு ஒன்றியம் கீழக்குளத்தில் கால்நடை மருத்துவம் அமைப்போம், இல்ல. அருமை சொந்தங்களை, உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி மட்டுமே. நரிப்பையூரில் பின்னலாடை பயிற்சி மையம் தொடங்குவோம், தொடங்கினாங்களா? இல்லை. நரிப்பையூர் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் செயல்படுத்த நடவடிக்கை எடுப்போம். எதுவுமே இல்லைங்க ஐயா, எதுவுமே இல்லை. ஆனா முதலமைச்சர் பாத்தீங்கன்னா, அவர் காலையில அவருக்கு கீ கொடுத்துட்டுருவாங்க. காலையில அவருடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருக்கு வீட்டுல அந்த பொம்மைக்கு கீ கொடுத்துருவாங்க. அவர் மேடை ஏறினதுக்கு அப்புறம் ஒண்ணுதான் பேசுவார், டெல்லி டெல்லி டெல்லி. அப்புறம் மத்தியானத்துக்கு மேல ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி. அப்புறம் சாயந்தரமானா 99% வாக்குறுதி நிறைவேற்றம், 99% வாக்குறுதி நிறைவேற்றம், 99. இந்த பொம்மை 3 மட்டும்தான் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பேசுவாங்க ஐயா. காலையில் ஒன்று, மத்தியானம் அப்ப கீ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முதலமைச்சர் கேளுங்க ஐயா, 511 வாக்குறுதியில 99% நிறைவேற்றிட்டு இருக்கிறீங்களே, எங்க முதுகுளத்தூர் கொடுத்ததுலயே 4 வாக்குறுதி நிறைவேற்ற. தமிழ்நாடு முழுவதும் எத்தனை? 511 வாக்குறுதியில வெறும் 70 வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றிருக்காங்க ஐயா, வெறும் 70. அதனால் மாற்றத்தை நோக்கி செல்வோம். இங்கேயும் மாறணும், தலைமைச் செயலகமும் மாறணும். இங்க ராஜகண்ணப்பனுக்கு பதிலா மலேசியா பாண்டியன் இரட்டை இலையில வரணும். அங்க மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு பதிலாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் அங்கே வரணும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசியவாதிகளுக்கு இருக்கிறீங்க, எதையும் எதிர்பார்க்காம நம்ம வேலை செய்யணும். நம்முடைய பணி, என்னுடைய கடன் பணி செய்து கிடப்பதே. நம்ம வேலை செய்யறது மட்டும்தான் நம்ம வேலை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. மோடி சொன்னாங்க, தம்பி அண்ணாமலை தமிழ்நாடு முழுசு போகணும், எல்லாத்தையும் பார்க்கணும், பேசணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம எந்த பேச்சும் இல்லை, எல்லா இடத்துக்கும் நாம் போய் கொண்டிருக்கின்றோம். அதே போல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மற்ற கூட்டணி கட்சிகளோடு இணைந்து ஒரு ஓட்டையும் கூட சிந்தாம சிதறாம ரெட்டலைக்கு கொண்டு வந்து